நீங்கள் ஒரு அறைக்குள் நுழைகிறீர்கள். நீங்கள் இன்னும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. உங்கள் பெயரை கூட சொல்லவில்லை. ஆனால் சரியாக 7 வினாடிகளுக்குள் உங்களை அறியாத ஒரு நபர், நீங்கள் புத்திசாலிதானா, நம்பகமானவரா, வெற்றியாளரா அல்லது ஒரு அச்சுறுத்தலா என்று தனக்குள்ளேயே ஒரு முடிவை எடுத்து விடுகிறார். இதுவே உளவியலில் 7 வினாடி முதல் தோற்ற விதி என்று அழைக்கப்படுகிறது. நாம் நினைப்பது போல மனிதர்கள் ஒருவரை புரிந்து கொள்ள மாதங்களோ ஆண்டுகளோ எடுத்துக்கொள்வதில்லை. வெறும் 7 வினாடிகளில் உங்கள் முகபாவம், உங்கள் நடை, உங்கள் உடை மற்றும் உங்கள் கண் பார்வை மூலம் உங்கள் முழு ஆளுமையையும் அவர்கள் படித்து விடுகிறார்கள். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. ஆனால் இதில் இருக்கும் இருண்ட உண்மை என்னவென்றால், உணர்வுகளை கையாளும் மனிதர்கள், நார்சிசிஸ்டுகள் மற்றும் நச்சுத்தன்மை கொண்டவர்களுக்கு இந்த 7 வினாடி விதி மிக நன்றாக தெரியும். உங்கள் மூளையை ஹேக் செய்ய, உங்களை உடனடியாக நம்ப வைக்க மற்றும் இறுதியில் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த அவர்கள் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். முதல் சில நிமிடங்களில் மிகவும் அற்புதமாக, கனிவாக, நம்பகமானதாக தோன்றி, மாதங்கள் கழித்து அவர்கள் உங்கள் உணர்வுகளை சிதைக்கும் நச்சுத்தன்மை கொண்டவர்கள் என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அது ஒரு விபத்து அல்ல. அது ஒரு திட்டமிடப்பட்ட 7 வினாடி உணர்ச்சி கையாளல். நம்ம ஊரு கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையை பார்க்க வரும் பொண்ணுங்க பிறந்தவங்க 3 வினாசத்துல மாப்பிள்ளை உயரம், சம்பளம், சொந்த வீடு இருக்கான்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல அவர் நல்லவர்னா என்ன, கெட்டவர்னா என்ன, அவர் வீட்டுல நாய்க்கு குளிப்பாட்டினா கூட அது ஒரு பெரிய விஷயமா பேசுவாங்க. இது தான் நம்ம மூளையின் இயல்பு. 7 வினாடிகளில் முடிவெடுத்து பிறகு அதை நியாயப்படுத்திக் கொள்வது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த 7 வினாடிகள் எப்படி உங்கள் வாய்ப்புகளை, உங்கள் உறவுகளை, உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது என்பதையும், சிலர் இதை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். இந்த வீடியோவின் இறுதியில் மனிதர்களின் மனதை 7 வினாடிகளில் எப்படி கவர்ப்பது என்பதற்கான மைக்ரோ எக்ஸ்பிரஷன் ஹேக் பற்றி நான் சொல்லப் போகிறேன். அதை தெரிந்து கொண்டால் நீங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்கள் உங்கள் மீது நேர்மறையான, கட்டுப்படுத்த முடியாத ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் அளவுக்கு உங்கள் முதல் தோற்றத்தை நீங்களே வடிவமைக்க முடியும். அந்த ரகசியத்தை மறக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இப்போது இந்த 7 வினாடி விதியை மனித மூளை எப்படி கையாளுகிறது என்பதை பற்றியும், இருண்ட உளவியல் கொண்டவர்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பற்றியும் ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம். முதலாவதாக, உளவியலில் ஹாலோ எஃபெக்ட் அல்லது ஒளிக்கோள விளைவு என்று ஒரு விஷயம் இருக்கிறது. ஆராய்ச்சிகள் என்ன கூறுகின்றன என்றால், ஒருவரை நாம் முதன்முதலில் பார்க்கும் போது அவர்களின் ஒரு நேர்மறையான பண்பு அவர்களின் மற்ற பண்புகளையும் நேர்மறையாக பார்க்க நம் மூளையை தூண்டுகிறது. எளிமையாக சொல்வதானால், ஒருவர் அழகாக இருந்தால் அவர் நல்லவராகவும் புத்திசாலியாகவும் இருப்பார் என்று நம் மூளை தானாகவே ஊகிக்கிறது. இதைத்தான் நம்ம ஊர்ல ஹீரோயிசம்னு சொல்வோம். படத்துல ஹீரோ அழகா இருக்காரு, சண்டை போடுறாரு, அப்புறம் அவர் பாடல் பாடினா கூட நமக்கு பிடிக்கும், அவர் நடிச்சா கூட நமக்கு பிடிக்கும். உண்மையிலேயே அவர் பாடல்காரரா, நல்ல நடிகரா இல்லையே, அது பெரிய விஷயமே இல்லை. இந்த ஒளிக்கோள விளைவை தான் இருண்ட உளவியல் கொண்ட மனிதர்கள் மிக தந்திரமாக பயன்படுத்துகிறார்கள். முதல் 7 வினாடிகளில் மிகவும் கவர்ச்சிகரமாக, நன்னடத்தையுடன், அழகாக உடை அணிந்து வருவார்கள். உங்கள் மூளையில் இவர் மிகவும் நல்லவர், இவரிடம் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற ஒரு தவறான நம்பிக்கையை உருவாக்குவார்கள். பிறகு மெதுவாக உங்கள் உணர்வுகளை கையாள ஆரம்பிப்பார்கள். இரண்டாவதாக, தின் ஸ்பிளைசிங் அல்லது நுண்ணிய துண்டாக்கம் என்ற உளவியல் கோட்பாடு உள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், மனித மூளை மிகச்சிறிய தகவல்களை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய முடிவை எடுக்கும் திறன் கொண்டது. வெறும் சில வினாடிகள் மட்டுமே ஒருவரை பார்த்தால் போதும், அவர்களின் உறவு எப்படி இருக்கும், அவர்களின் தொழில் எப்படி நடக்கிறது என்று நம்மால் ஊகிக்க முடியும் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. இது எப்படி இருக்கும் என்றால், நம்ம வீட்டுல அம்மா கோபமா இருக்காங்கன்னு நாம உள்ள போன உடனே தெரிஞ்சிடும். அவங்க வாய் திறந்து ஒரு வார்த்தை கேட்கலைனாலும் அவங்க கண்ணு, உதடு, நடையில இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு நாம தப்பிக்க முடியாதுன்னு. அந்த அளவுக்கு இந்த நுண்ணிய துண்டாக்கம் சக்தி வாய்ந்தது. ஆனால் உணர்வுகளை கையாளும் மனிதர்கள் இந்த திறனை பயன்படுத்தி உங்களையும் அறியாமல் உங்களின் பலவீனங்களை, உங்களின் பாதுகாப்பின்மையை முதல் 7 வினாடிகளிலேயே படித்து விடுவார்கள். நீங்கள் எதை பற்றி கவலைப்படுகிறீர்கள், எதை பற்றி பயப்படுகிறீர்கள் என்பதை உங்கள் உடல் மொழியை வைத்தே கண்டுபிடித்து பிறகு அதையே வைத்து உங்களை கட்டுப்படுத்துவார்கள்.
மூன்றாவதாக, உறுதிப்படுத்தும் சார்பு அல்லது கன்ஃபர்மேஷன் பயாஸ். ஆராய்ச்சிகள் தெளிவாக காட்டுவது என்னவென்றால், ஒருவர் மீது முதல் 7 வினாடிகளில் ஒரு கருத்தை உருவாக்கிய பிறகு நம் மூளை அந்த கருத்தை நிரூபிக்க மட்டுமே முயற்சிக்கும். அந்த கருத்துக்கு எதிரான தகவல்களை நம் மூளை புறக்கணித்துவிடும். நீங்கள் ஒருவரை முதல் பார்வையிலேயே பிடிக்காத மனிதர் என்று முடிவு செய்துவிட்டால், அவர் பிறகு என்ன நல்லது செய்தாலும் அது உங்களுக்கு பிடிக்காது. நம்ம ஊர்ல ஒருத்தர் மேல ஒரு தப்புன்னு நினைச்சிட்டோம்னா, அவர் சுவாசம் காற்றை கூட வீணாக்கிற மாதிரி தோணும். அவர் சிரிச்சா கூட, இவன் எதையாவது தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தோணும். இருண்ட உளவியல் கொண்டவர்கள் இந்த விஷயத்தை நன்றாக அறிவார்கள். அவர்கள் முதல் 7 வினாடிகளில் உங்கள் நண்பர்களிடம் அல்லது சக ஊழியர்களிடம் உங்களை பற்றி ஒரு தவறான கருத்தை விதைத்து விடுவார்கள். பிறகு நீங்கள் என்ன தான் நல்லவராக நடந்து கொண்டாலும் அவர்கள் விதைத்த அந்த முதல் கருத்தையே மற்றவர்கள் நம்புவார்கள். நான்காவதாக, ஹார்ன் எஃபெக்ட் அல்லது கொம்பு விளைவு. இது ஹாலோ எஃபெக்ட்க்கு நேர் எதிர். ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன என்றால், ஒருவரின் ஒரு சிறிய எதிர்மறையான பண்பு அவர்களின் மற்ற எல்லா நல்ல பண்புகளையும் மறைத்துவிடும். நீங்கள் ஒரு முக்கியமான விருந்திற்கு செல்கிறீர்கள். மிகவும் அழகாக உடை அணிந்து நன்றாக பேசி எல்லோரையும் கவர்ந்தீர்கள். ஆனால் விருட்டில் சாப்பிடும்போது ஆக்சிடென்ட்லி ஒரு சத்தமாக தீண்டினால் போதும், அந்த ஒரு வினாடிக்கு பிறகு உங்கள் மற்ற எல்லா நல்ல குணங்களையும் மக்கள் மறந்துவிடுவார்கள். அடடா, இவ்வளவு நல்லா பேசுறாரு, ஆனா சாப்பாட்டு மேசையில இப்படி நடந்துக்கிறாரேன்னு நினைப்பாங்க. நம்ம ஊர்ல சொல்வாங்க, ஒரே ஒரு அழுகுற மாம்பழம் தான் பாதி பெட்டி மாம்பழத்தையும் கெடுக்கும் என்று. இருண்ட உளவியல் கொண்டவர்கள் இதை தலைகீழாக பயன்படுத்துவார்கள். அவர்கள் முதல் 7 வினாடிகளில் சிறிதளவு பலவீனமாகவோ அல்லது தடுமாறுவதாகவோ காட்டிக்கொள்வார்கள். இதனால் உங்களுக்கு அவர்கள் மீது இரக்கம் உண்டாகும். அவர்கள் மீது நீங்கள் காவலர் போல செயல்பட ஆரம்பிப்பீர்கள். பிறகு இந்த இரக்கத்தை வைத்துக்கொண்டு உங்களை அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள். ஐந்தாவதாக, பிம்பமாக்கல் அல்லது மிரரிங். உளவியல் ஆய்வுகள் காட்டுவது என்னவென்றால், நம்மை போலவே நடந்து கொள்ளும் நபர்கள் மீது நம்மால் உடனடியாக ஈர்க்கப்படுகிறோம், நம்பிக்கை கொள்கிறோம். நீங்கள் யாரையாவது சந்திக்கும் போது அவர்கள் உங்கள் உடல் மொழியை, உங்கள் பேசும் தொனியை, உங்கள் வார்த்தைகளை அப்படியே காப்பி அடித்தால் உங்களுக்கு அவர்கள் மீது ஒரு விதமான ஆழமான இணைப்பு உண்டாகும். இது தான் நண்பர்களே இருண்ட உளவியலின் மிகப்பெரிய தந்திரங்களில் ஒன்று. கட்டுப்படுத்தும் மனிதர்கள் முதல் 7 வினாடிகளிலேயே உங்கள் உடல் மொழியை கவனித்து அதை அப்படியே பிரதிபலிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் கால் மேல் கால் போட்டால் அவர்களும் போடுவார்கள். நீங்கள் சாய்ந்து உட்கார்ந்தால் அவர்களும் சாய்வார்கள். நீங்கள் சிரித்தால் அவர்களும் சிரிப்பார்கள். இதனால் உங்கள் மூளை, அட இவர் நம்மளைப் போலவே இருக்காரே, நம்ம ஆளுன்னு நினைத்து உடனடியாக அவர்களை நம்பிவிடும். ஆனால் உண்மையில் அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த ஒரு கண்ணாடியைப் போல மாறி நிற்கிறார்கள். கிளி மாதிரி நம்மளை போலவே பேசுறான், ஆனா உள்ளுக்குள்ள நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆறாவதாக, குரல் வெப்பநிலை மற்றும் திறன். ஆராய்ச்சிகள் தெளிவாக சொல்கின்றன, முதல் 7 வினாடிகளில் மக்கள் உங்கள் குரலை வைத்து 2 விஷயங்களை முடிவு செய்கிறார்கள். 1, நீங்கள் எவ்வளவு அக்கறையுள்ளவர். 2, நீங்கள் எவ்வளவு திறமையானவர். உங்கள் குரல் சற்று மென்மையாக, அன்பாக இருந்தால் நீங்கள் நம்பகமானவர் என்று நினைப்பார்கள். உங்கள் குரல் தெளிவாக, ஆழமாக, நம்பிக்கையுடன் இருந்தால் நீங்கள் திறமையானவர் என்று நினைப்பார்கள். நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தெரியும், அம்மா அழைக்கும் போது வர்றா குரலுக்கும் டீச்சர் கோபமா கத்துற குரலுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த குரல் வெப்பநிலையை தான் உணர்வுகளை கையாளும் மனிதர்கள் மாற்றிக்கொள்வார்கள். உங்களை கவர வேண்டும் என்றால் மிகவும் அன்பான, கனிவான குரலில் பேசுவார்கள். உங்களை மிரட்ட வேண்டும் என்றால் கடுமையான, அதிகாரமான குரலில் பேசுவார்கள். முதல் 7 வினாடிகளில் உங்கள் குரலை கேட்டவுடனே உங்கள் நரம்பு மண்டபம் அவர்களை நம்பவா அல்லது பயப்படவா என்பதை முடிவு செய்துவிடும். ஏழாவதாக, கண் தொடர்பு மற்றும் ஆக்சிடோசின் சுழற்சி. உளவியல் ஆராய்ச்சிகள் என்ன கூறுகின்றன என்றால், சரியான அளவு கண் தொடர்பு மூளையில் ஆக்சிடோசின் என்ற நம்பிக்கை ஹார்மோனை சுரக்க செய்யும். ஆனால் இது ஒரு சூட்சுமமான விஷயம். மிக குறைவாக பார்த்தால் நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம், மிக அதிகமாக பார்த்தால் அச்சுறுத்தல் என்று அர்த்தம். சரியான அளவு, அதாவது சுமார் 3 முதல் 5 வினாடிகள் கண் தொடர்பு கொண்டு பிறகு சிறிது விலகி மீண்டும் பார்ப்பது தான் சரியான நம்பிக்கையை உருவாக்கும். நம்ம ஊர்ல சொல்வாங்க, அதிகமா முறைச்சா பயம், குறைவா பார்த்தா கர்வம்னு. இருண்ட உளவியல் கொண்ட மனிதர்கள் இந்த கண் தொடர்பு விளையாட்டை மிக சிறப்பாக விளையாடுவார்கள்.
முதல் 7 வினாடிகளில் உங்கள் கண்களிலேயே ஆழமாக பார்ப்பார்கள். இதனால் உங்களுக்குள் ஒரு விதமான உளைச்சலும் அதே சமயம் அவர்கள் உங்களை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்வது போன்ற ஒரு உணர்வும் உண்டாகும். இந்த ஆக்சிடோசின் சுழற்சியை பயன்படுத்தி உங்களை உணர்வு ரீதியாக அவர்களுடன் இணைத்துக் கொள்வார்கள். 8ஆவதாக, நிறுத்தத்தின் பலம் அல்லது தி பவர் ஆஃப் தி பாஸ். ஆராய்ச்சிகள் காட்டுவது என்னவென்றால், ஒரு கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்பவரை விட சில வினாடிகள் யோசித்து நிறுத்தி பதில் சொல்பவரை மக்கள் அதிக புத்திசாலியாகவும் நம்பகமானவராகவும் கருதுகிறார்கள். இந்த நிறுத்தம் ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. நம்ம ஊர்ல ஒருத்தர் கிட்ட கேட்டா உடனே பதில் சொன்னா இவனுக்கு ஒன்னும் தெரியல, தெரிஞ்ச மாதிரி பேசுறான்னு நினைப்போம். சிறிது நேரம் யோசித்து மெதுவா பதில் சொன்னா ஆஹா எவ்வளவு ஆழமா யோசிக்கிறாருன்னு நினைப்போம். உணர்வுகளை கையாளும் மனிதர்கள் முதல் 7 வினாடிகளில் உங்களுடன் பேசும்போது சில வினாடிகள் நிறுத்தங்களை பயன்படுத்துவார்கள். இது அவர்களை மிகவும் சிந்தனையுள்ளவர்களாக கட்டுப்பாடுள்ளவர்களாக காட்டும். உங்கள் மூளை இவர் மிகவும் ஆழமான மனிதர், இவரை நாம் எளிதாக மதிப்பிட முடியாது என்று நினைத்து அவர்களுக்கு அதிக மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கும். 9ஆவதாக, அலட்சியத்தின் நுண்ணிய வெளிப்பாடுகள் அல்லது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் கான்டெம்ப்ட். உளவியல் ஆராய்ச்சியாளரான பால் எக்மேன் கண்டுபிடித்தது என்னவென்றால், மனித முகத்தில் 7 அடிப்படை உணர்வுகள் உள்ளன. அதில் அலட்சி அல்லது கான்டெம்ப்ட் என்பது மிகவும் ஆபத்தானது. இது ஒரு பக்கம் மட்டும் சிறிதாக உயரும் புன்னகையாக வெளிப்படும். இது மிக நுண்ணியதாக ஒரு வினாடியின் பின்னத்தில் தோன்றி மறைந்துவிடும். நம்ம ஊர்ல சொல்வாங்க, ஒருத்தர் பேசும்போது உதட்டை பிதுக்கும் பாருங்க, அது தான் இவர் நம்மை மதிக்கலன்னு அர்த்தம். இருண்ட உளவியல் கொண்டவர்கள் முதல் 7 வினாடிகளில் இந்த அலட்சியான நுண்ணிய வெளிப்பாடுகளை மிக கவனமாக மறைப்பார்கள். அவர்கள் மிகவும் மரியாதையாக ஆர்வமாக நடந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை நம்பிய பிறகு சில நேரங்களில் இந்த நுண்ணிய அலட்சி வெளிப்பாடுகள் தெரியும். அப்போது தான் உங்களுக்கு சந்தேகம் வரும், ஆனால் அதுவரை நீங்கள் அவர்களின் உணர்ச்சி வலையில் சிக்கியிருப்பீர்கள். 10ஆவதாக, அந்தஸ்து சமிக்ஞைகள் அல்லது ஸ்டேட்டஸ் சிக்னலிங். ஆராய்ச்சிகள் தெளிவாக காட்டுவது என்னவென்றால், முதல் 7 வினாடிகளில் மக்கள் ஒருவரின் சமூக அந்தஸ்தை அவர்களின் உடை, நகை, கைக்கடிகாரம் மற்றும் செருப்பு மூலம் மதிப்பிடுகிறார்கள். நம்ம ஊர்ல ஒருத்தர் பெரிய கார்ல இறங்கி கையில விலையான வாட்ச் வச்சுக்கிட்டு வந்தா அவர் பேசுறதுக்கு முன்னாடியே நாம அவரை மதிக்க ஆரம்பிச்சிடுவோம். அவர் பேசுறது எவ்வளவு முட்டாள்தனமா இருந்தாலும் அதையே ஒரு பெரிய தத்துவமா நினைப்போம். உணர்வுகளை கையாளும் மனிதர்கள் இந்த அந்தஸ்து சமிக்ஞைகளை மிக தந்திரமாக பயன்படுத்துவார்கள். அவர்கள் தங்களின் தோற்றத்தை, வாகனத்தை, உடையை மிகவும் கவனமாக வடிவமைப்பார்கள். சில நேரங்களில் போலியான அந்தஸ்து சமிக்ஞைகளையும் பயன்படுத்துவார்கள். முதல் 7 வினாடிகளில் உங்கள் மூளையை திசை திருப்பி உங்கள் தர்க்கரீதியான சிந்தனையை முடக்கி உங்களை ஒரு கீழ்மையான நிலைக்கு தள்ளிவிடுவார்கள். 11ஆவதாக, ஒட்டகச்சிவிங்கி விளைவு அல்லது கேமேலியன் எஃபெக்ட். உளவியல் ஆய்வுகள் கூறுவது என்னவென்றால், மனிதர்கள் தாங்கள் இருக்கும் சூழலுக்கு ஏற்ப, தங்களை சந்திக்கும் நபருக்கு ஏற்ப தங்கள் ஆளுமையை மாற்றிக்கொள்ளும் போக்கு கொண்டவர்கள். ஆனால் இருண்ட உளவியல் கொண்டவர்கள் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். முதல் 7 வினாடிகளில் நீங்கள் எந்த மாதிரியான மனிதரை விரும்புவீர்களோ அந்த மாதிரியே மாறிக்கொள்வார்கள். நீங்கள் மதராசி மாதிரி இருந்தால் அவர்களும் மதராசி மாதிரி பேசுவார்கள். நீங்கள் ஆன்மீகவாதியாக இருந்தால் அவர்களும் ஆன்மீக பேச்சு பேசுவார்கள். தேர்தல் நேரத்துல அரசியல்வாதிகள் எப்படி மக்களை பார்த்து அவங்க மொழியில பேசுவாங்களோ அப்படித்தான் இவங்களும் மாறுவாங்க. இதனால் நீங்கள் அவர்களை மிகவும் நெருக்கமானவர்களாக உணர்வீர்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு சொந்தமாக எந்த ஒரு ஆளுமையும் இல்லை. அவர்கள் வெறும் கண்ணாடி பிரதிபலிப்புகள் மட்டுமே. 12ஆவதாக, நுகர்வு மற்றும் நினைவு அல்லது ஆல்ஃபாகரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன என்றால், மனித மூளையில் நுகர்வு, வாசனை மையம் தான் உணர்ச்சி மற்றும் நினைவு மையத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் யாரையாவது சந்திக்கும் முதல் 7 வினாடிகளில் அவர்களின் வாசனை உங்கள் மூளையில் ஒரு ஆழமான உணர்வை பதிய வைக்கும். நம்ம ஊர்ல சொல்வாங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து நல்ல வாசனை அடிச்சா அவர்கிட்ட பேச கூட ஒரு ஆசை வரும்னு. ஒருவேளை அவர் வாசனை இல்லாம நேத்து சாப்பிட்ட பூண்டு சாம்பார் வாசனை அடிச்சா நாம அவர்கிட்ட பேசவே பயப்படுவோம். உணர்வுகளை கையாளும் மனிதர்கள் தங்கள் வாசனையை மிக கவனமாக தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு மென்மையான, கவர்ச்சிகரமான, நம்பிக்கையை தூண்டும் வாசனையை பயன்படுத்தி முதல் 7 வினாடிகளிலேயே உங்கள் மூளையில் ஒரு நேர்மறையான நினைவை பதிய வைத்து விடுவார்கள்.
பிறகு அவர்கள் என்ன தவறு செய்தாலும் உங்கள் மூளை அந்த நல்ல வாசனையை நினைத்து கொண்டே இருக்கும். 13ஆவதாக, முதன்மை விளைவு அல்லது பிரைமசி எஃபெக்ட். உளவியல் ஆராய்ச்சிகள் உறுதியாக கூறுவது என்னவென்றால், நாம் பெறும் முதல் தகவல் தான் நமது மூளையில் மிக ஆழமாக பதியும். அடுத்தடுத்து வரும் தகவல்களை விட முதல் தகவலுக்கு தான் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம ஊர்ல ஒரு நோட் புக் வாங்கி முதல் பக்கத்துல ஒரு வார்த்தை எழுதிட்டோம்னா அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த பக்கத்தை கிழிக்காமல் அதையே எழுதிக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு முதல் தகவல் வலிமையானது. இருண்ட உளவியல் கொண்டவர்கள் முதல் 7 வினாடிகளில் மிக வேகமாக தங்களை பற்றிய ஒரு கதையை அல்லது ஒரு தோற்றத்தை உங்களிடம் சொல்லிவிடுவார்கள். நான் மிகவும் நேர்மையானவன், நான் யாரையும் ஏமாற்றியதில்லை என்று ஒரு போலி கதையை முதலில் சொல்லிவிடுவார்கள். பிறகு அவர்கள் உங்களை ஏமாற்றும் போது உங்கள் மூளை அந்த முதல் தகவலை நம்பிக்கொண்டே இருக்கும், ஏமாற்றும் தகவலை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். 14ஆவதாக, வாக்கற்ற ஆதிக்கம் அல்லது நான் வெர்பல் டாமினன்ஸ். ஆராய்ச்சிகள் காட்டுவது என்னவென்றால், முதல் 7 வினாடிகளில் ஒருவர் எவ்வளவு இடத்தை ஆக்கிரமிக்கிறார், அவர்களின் தோள்பட்டை எப்படி இருக்கிறது, அவர்களின் கைகள் எப்படி அசைகின்றன என்பதை வைத்து அவர்களின் அதிகாரத்தை மூளை மதிப்பிடுகிறது. நம்ம ஊர்ல ஹீரோ என்றுன்னு சொல்வாங்களே, அதுல ஹீரோ மெதுவா நடந்து தோள விரிச்சு கைய அசைச்சு வருவாரு. அது பார்த்த உடனே நமக்கு அவர் ஒரு பெரிய ஆளுன்னு தோணும். உணர்வுகளை கையாளும் மனிதர்கள் இந்த வாக்கற்ற ஆதிக்கத்தை பயன்படுத்தி முதல் 7 வினாடிகளிலேயே உங்களை ஒரு மிரட்டலான அல்லது கீழ்மையான நிலைக்கு தள்ளிவிடுவார்கள். அவர்கள் அதிக இடத்தை ஆக்கிரமித்து நேராக உங்கள் கண்களை பார்த்து தெளிவான உடல் மொழியுடன் வருவார்கள். இதனால் உங்கள் மூளை தானாகவே சிரித்து போய் அவர்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். 15ஆவதாக, 7 வினாடி மீட்டமைப்பு அல்லது T7 செகண்ட் ரீசெட். இது தான் மிக முக்கியமான மற்றும் நேர்மறையான விஷயம். ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன என்றால், ஒருவேளை முதல் 7 வினாடிகளில் உங்கள் முதல் தோற்றம் தவறாகிவிட்டால் அடுத்த சில வினாடிகளில் நீங்கள் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்தால் அந்த தவறான தோற்றத்தை மாற்ற முடியும். நம்ம ஊர்ல ஒருத்தர் தப்பா பேசிட்டோம்னா உடனே சாரி சொல்லி ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சா சரி விட்டுடுங்கன்னு விட்டுடுவோம். அது மாதிரி தான் இதுவும். உணர்வுகளை கையாளும் மனிதர்கள் கூட இந்த மீட்டமைப்பை பயன்படுத்துவார்கள். முதல் 7 வினாடிகளில் உங்களை சிறிது காயப்படுத்திவிட்டு அடுத்த வினாடியே மிகவும் இனிமையாக பேசி சிரித்து உங்கள் கோபத்தை தணித்து விடுவார்கள். இதனால் நீங்கள் குழம்பி போய் அவர்கள் மீது இன்னும் அதிகமாக பற்று கொண்டு விடுவீர்கள். ஆனால் இந்த மீட்டமைப்பு உங்களுக்கும் தெரிந்தால் நீங்களும் உங்கள் தவறான முதல் தோற்றத்தை சரிசெய்து உங்கள் உறவுகளை காப்பாற்ற முடியும். இப்போது நான் உங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது முதல் பார்வையிலேயே தவறாக மதிப்பிட்டு பிறகு மிகவும் வருந்தியது உண்டா? அல்லது யாராவது உங்களை முதல் பார்வையிலேயே தவறாக புரிந்து கொண்டு உங்கள் உண்மையான நல்ல குணத்தை அவர்களால் பார்க்க முடியாமல் போனது உண்டா? உங்கள் மீது ஒரு தவறான முடிவை எடுக்கும்போது உங்களுக்குள் எப்படி ஒரு வலி உண்டாகுமோ அதே வலி தான் மற்றவர்கள் மீது நீங்கள் தவறான முடிவை எடுக்கும் போதும் அவர்களுக்கு உண்டாகிறது என்பதை நினைத்து பாருங்கள். நாம் அனைவரும் இந்த 7 வினாடி விதியின் கைதியாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்மால் இந்த விதியை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இந்த நீண்ட பயணத்தின் முடிவில் நான் உங்களிடம் சொல்ல விரும்பும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் மதிப்பு இந்த 7 வினாடிகளுக்குள் அடங்கிவிடாது. நீங்கள் மிகவும் ஆழமான, சிக்கலான, அழகான ஒரு மனிதர். உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள், உங்கள் கனவுகள், உங்கள் தோல்விகள், உங்கள் வெற்றிகள், உங்கள் அன்பு எல்லாமே சேர்ந்து தான் நீங்கள். ஒருவருக்கு உங்களை புரிந்து கொள்ள 7 வினாடிகள் மட்டும் போதாது, 7 ஆண்டுகள் கூட போதாது. ஆனால் இந்த 7 வினாடிகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் உங்கள் உண்மையான அழகான ஆளுமையை மற்றவர்கள் பார்க்க ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்க முடியும். இருண்ட உளவியல் கொண்ட மனிதர்கள் இந்த விதியை பயன்படுத்தி உங்களை காயப்படுத்தலாம், ஆனால் நீங்கள் இந்த விதியை புரிந்து கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், உங்கள் நேர்மறையான ஆளுமையை உலகிற்கு காட்டலாம். உங்கள் முதல் தோற்றம் உங்களை பற்றி ஒரு கதையை சொல்லட்டும், ஆனால் அந்த கதை உங்கள் உண்மையான வாழ்க்கையின் அத்தியாயமாக மட்டும் இருக்கட்டும், முழு புத்தகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்போதும் இந்த 7 வினாடிகளை விட மிக மிக பெரியவர்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் உண்மையான ஆளுமையை உலகம் பார்க்க அனுமதியுங்கள். இந்த உளவியல் ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கோணத்தை, ஒரு புதிய புரிதலை உருவாக்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
உங்கள் உறவுகளை, உங்கள் தொழிலை, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த 7 வினாடி விதி உங்களுக்கு ஒரு பெரிய கருவியாக இருக்கும். இது போன்ற மேலும் பல ஆழமான உளவியல் ரகசியங்கள், ஆளுமை மேம்பாட்டு வழிகள் மற்றும் மனித மனதின் இருண்ட மற்றும் ஒளியான கோணங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது இந்த சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி வரும் அனைத்து வீடியோக்களையும் முதலில் பார்ப்பவர்களாக மாறுங்கள். உங்கள் மனதை, உங்கள் வாழ்க்கையை மேலும் ஸ்மார்ட்டாக, வலிமையாக மாற்றும் இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.